வணக்கங்க. எஸ்எம்பி இன்டீரியர்ஸு சைட்டு பார்த்தீங்கன்னா எடப்பாடியில் வந்து 2 பெட்ரூம்பு, ஹாலு, கிச்சனு, டைனிங் ஹால் எல்லாமே பண்ணியிருக்கோம். டிவி ஷோகேஸ் முதல் கொண்டு இந்த வீட்டில் ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் நம்ம பண்ணியிருக்கோம். ஜாம்சன் பிராண்டு எஸ்பிசியில் பண்ணியிருக்கோம். வாங்க பார்க்கலாங்க. வீட்டில் ஷோகேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிசியில் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 170 ஸ்கொயர் ஃபீட் 150 ஸ்கொயர் ஃபீட் இன்டீரியரில் பண்ணியிருக்கோம். நம்ம வால் பேனல் எல்லாமே உங்களுக்கு மாடலாக கொடுத்துருக்கோம். இந்த டிசைன் எல்லாமே எஸ்பிசிங்க, அது எல்லாமே வால் பேனல் டிசைனிங்கில் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த டிவிக்கு பேக் சைடில் உங்களுக்கு ஒயிட்டு, இந்த ஆளுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோங்க. அதாவது எஸ்பிசியில் ஃபுல்லாக இந்த ஆளில் வந்து என்ன மாதிரி மாடல் பண்ண முடியுமோ காஸ்ட் வைஸ் தகுந்த மாதிரி அதுக்கு மாதிரி உங்களுக்கு மாடல் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டு இந்த இவ்வளோ பெரிய டிவி கொடுத்து இந்த பேக்ரவுண்டு எல்லாமே உங்களுக்கு அந்த ட்ரிப் லைட் மாதிரி எல்லாமே டிசைன் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி ஷோகேஸ்னால் உங்களுக்கு டிவி ஷோகேஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இந்த ஓப்பன் இது ஆர்ச்சி முதல்ல கொண்டு எல்லாமே இந்த வால் ஃபுல்லாகவே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோங்க. இது ஆளில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரியல் வுட்டு தேக்கு கலர் அவங்க இருக்கணுங்கிறதுக்காக எல்லாமே ரியல் வுட்டோட கலரில் எஸ்பிசியில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த டர்னிங் வந்து இந்த கருவெல்லாம் கொடுத்து இங்கே ஜஸ்ட் நம்ம உள்ளே போகிறப்போ இடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த எஸ் டைப் பெண்ட் எல்லாம் கொடுத்து எல்லாமே பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து இந்த ஓப்பன் ஆர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே போகிறப்போ வரப்போ நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஜஸ்ட்டு அழுக்கு படியாமல் இருக்கிறதுக்காக எல்லாத்துக்காகவே நம்ம இந்த 10th வயசு நம்ம இந்த உங்களுக்கு வுட்டில் கொடுக்குற மாதிரி அந்த ஆர்ச் டைப் எல்லாமே பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து டைனிங் ஹாலுங்க. டைனிங் ஹாலை நம்ம அந்த வுட்டன் கலரில் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி டைனிங் ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கிளாஸ் கொடுத்து நம்ம அந்த கப்பன் சாசர் இந்த மாதிரி வைக்கிற மாதிரி மாடலுக்காக உங்களுக்கு இது எல்லாமே டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். கிளாஸ்லைங்க இதெல்லாம் ரேக் டைப்பு எல்லாமே உங்களுக்கு இன்ச்சஸ் எல்லாமே சாஃப்ட் க்ளோஸு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் மாடலாகவே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு டைனிங் ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி மாடலுக்கும் தகுந்த மாதிரி டைனிங் டேபிள் போட்டாலும் நம்மளுக்கு இடைஞ்சல் இல்லாத மாதிரி அவங்களுக்கு கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் எஸ்பிசிலைங்க. இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக எஸ்பிசி தாங்க. இது எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் இன்ச்சஸ் தாங்க. நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது இல்லைங்க. எக்கோ பிராண்டடில் சாஃப்ட் க்ளோஸ் தான் கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஆளே ஏறி உட்காரலாங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லா வெயிட் இருக்குங்க. 2 பேர் 3 பேர் கூட உட்காரலாங்க. நீங்கள் வுட்டில் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சேம் அப்படியே இதில் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு வாஷ் பேஷன் ஒன்று இருக்குங்க. இந்த வாஷ் பேஷன் தகுந்த மாதிரி நம்ம கீழே மட்டும் கவர் பண்ணி ஜஸ்ட் இந்த பைப்பெல்லாம் தெரியாது இருக்கிறதுக்காக நம்ம கவர் பண்ணி உங்களுக்கு இந்த லிக்விடு ஏர்பேக்கு இந்த மாதிரி எல்லாம் வைக்கிறதுக்காக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து உங்கள் ஒரு மிரர் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த என்ட்ரன்ஸுக்கும் நான் டிஃப்ரெண்ட் காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இதோட லுக் வைஸ் எந்த மாதிரி இருக்குது, இதோட லுக் வைஸ் ஏன்னா இதையும் நாங்கள் வுட்டு கலரில் தான் பண்ணியிருக்கோம், இதுவும் வந்து வுட் கலரில் தான் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்கிறது உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே நல்லா தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அழுக்கு பட்டாலோ என்ன பண்ணாலும் நம்ம ஈரத்துணி பண்ணி தொடச்சி எடுத்துக்கலாங்க. இதில் வந்து உங்களுக்கு அழுக்கு பட்டுச்சுன்னா உங்களுக்கு அப்படியே தான் இருக்குங்க. அதை மறுபடியும் நீங்கள் பெயிண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த அழுக்கு போகும். இதில் வந்து அந்த மாதிரி இருக்காதுங்க. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ப்ரூஃபுங்கிறதுனால நீட்டாக நம்ம தண்ணி போட்டு தொடச்சி எடுத்துக்கலாம். கரையான் பிரச்சனை இந்த மாதிரி ஆப்ஷன் எதுவுமே இருக்காதுங்க. நம்ம தினமும் வாட்டர் போட்டு நீட்டாக தொடச்சி எடுத்துக்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. புது வீடாக இருந்தாலும் இல்லை சப்போஸ் வந்து பழைய வீடு நம்ம குடியிருக்க வீடாக இருந்தாலும் அந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன மாதிரி மாடல் பண்ணோங்கிறத பொறுத்து நம்ம ஆல்ரெடி பண்ணிவிட்டு நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா நாங்கள் இங்கே குடியிருந்த வீடாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எப்படி மாடல் வேணுமோ நாங்கள் பிளான் பண்ணி நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ இந்த வீட்டில் நாங்கள் கிச்சன் பண்ணியிருக்கோம். இதை வாங்க பார்க்கலாம். இந்த சிங்க்குக்கு கீழே வந்து உங்களுக்கு இந்த பேஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம ஜஸ்ட் இப்படி வச்சு லாக் பண்ணாலே லாக் ஆகிடும். இந்த இடம் லாக் ஆகிடும், அவ்வளோதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் செல்ஃப் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு திங்ஸ் வந்து 2 பார்ட்டாக வச்சுக்கிறதுக்காக உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் செல்ஃப் மாதிரி கொடுத்துருக்கோங்க. உங்களுக்கு ஏன்னா ஹைட் அதிகமாக இருக்கிறதுனால திங்ஸ் வந்து வைக்கணுங்கிறதுக்காக 2 செல்ஃபு. இது எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தாங்க. அதே மாதிரி இந்த ஹேண்டிலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் ஹேண்டில் நம்ம நார்மலாக இல்லாமல் உங்களுக்கு இங்கே இந்த இடத்துல நின்று நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாததுனால உங்களுக்கு இந்த ப்ரொஃபைல் ஹேண்டில் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே பேஸ்கெட் கொடுத்துருக்கோம். மாடலர் கிச்சனோட பேஸ்கெட் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பாத்திரம் போடுற மாதிரி கொடுத்துருக்கோங்க. பெரிய பெரிய குண்டா போட்டுக்கலாங்க. இதில் சின்ன சின்ன பாத்திரம் போட்டுக்கலாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோஸ் தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்லரி ட்ரேங்க. இதில் வந்து ஸ்பூனு, கரண்டி, கத்தி, நம்ம மத்து இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஓகேனாலும் இதில் பண்ணிக்கலாங்க. இல்லை நாங்கள் டேண்டம் பாக்ஸ் மாதிரி எனக்கு வேணும் அந்த மாதிரி வேணும்னாலும் அதுலேயும் பண்ணிக்கலாங்க. இது வந்து பிளேட்ஸ் கொடுக்குறதுக்காக ஒரு ஆயில் புல்லட்டுங்க. நம்ம ஆயில் டின்னு இந்த மாதிரி ஹார்லிக்ஸ் பாட்டில் இந்த மாதிரி எல்லாமே இதில் ஸ்டோரேஜ் பண்ணலாங்க. இப்போ இந்த கார்னர் மட்டும் சிலிண்டர் வைக்கிறதுக்காக உங்களுக்கு இந்த எல் டைப்பில் டோர் பண்ணியிருக்கோங்க. உங்களுக்கு சிலிண்டர் வச்சு நம்ம வீல் வச்சு நீங்கள் அப்படியே வந்து ஃபோல்டு பண்ணி தள்ளிக்கலாம். இந்த டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே இந்த கார்னர் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும்.
நீங்கள் நீட்டாக சிலிண்டரை வச்சு உள்ளே தள்ளிட்டு மறுபடியும் வந்து நீங்கள் இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. ஜஸ்ட் அவ்வளோதாங்க. இதில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரா மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் திங்ஸ் வந்து ஸ்டோரேஜுக்காக உங்களுக்கு அந்த ட்ரா டைப்பில் நம்ம கபோர்டுலேயே பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெஜிடபிள் பேஸ்கெட்டுங்க. நம்ம அந்த ஆனியன், பூண்டு இந்த மாதிரி எல்லாமே ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாங்க. இதில் காய்கறி எது வேணாலும் நம்ம இதில் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு அந்த 3 பேஸ்கெட்டில் வந்து எக்கோ பிராண்டில் பண்ணியிருக்கோம். இந்த பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏன் இடையில செல்ஃப் கொடுக்கலாம், நீங்கள் அரிசி ட்ரம்மு இந்த மாதிரி ஹைட்டான பொருள் எது இருக்கோ அது எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த இடம் வந்து நாங்கள் எம்டியாக விட்டு டோர் மட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மசாலா பாக்ஸ் மாதிரிங்க. இந்த இடத்துல நம்ம சமைக்கிறதுக்கு தேவையான அந்த மசாலா ஐட்டம் எல்லாமே இதில் உங்களுக்கு பருப்பு மற்ற சம்மந்தப்பட்டது எல்லாமே நீங்கள் ஈஸியாக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல ஏன் ஸ்லைடிங் கொடுத்துருக்கோன்னா, இங்கே சமைக்கிறப்போ உங்கள் டோர் நீக்க முடியாது, இடைஞ்சலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு ஸ்லைடிங் போர்ஷன் பண்ணியிருக்கோம். அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர் டைப், இங்கே எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது இல்லைங்களா, அதனால் இங்கே வந்து டோர் மாதிரி கொடுத்துருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் க்ளோஸ் மட்டும் தாங்க நம்ம யூஸ் பண்ணுறதுங்க. அது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டோரேஜ் வந்து நம்ம அதிகமாக திங்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம அதுலேயும் கிச்சனோட பருப்பு ஐட்டம் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே இதில் வந்து நம்ம ட்ரம் பண்ணிக்கலாங்க. அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே கொஞ்சம் பேஸ் இருந்ததுனால நம்ம இதை இடத்த வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஒரு கார்னர் டைப்பில் பண்ணி கொடுத்துருக்கோங்க. இதில் எல்லாமே நீங்கள் திங்ஸ் வைக்கிறதுக்காக கார்னர் டைப்பில் கொஞ்சம் ஒரு மாடலாகவும் டிசைனாகவும் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் இந்த இடம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எல் டைப் லாப்ட்டுங்க, அது ஃபுல்லாகவே அப்படியே கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். பாருங்கள், அந்த பெரிய பெரிய அண்டா பாத்திரம் அது எல்லாமே பெரிய பெரிய ஜாமான் எல்லாமே நீங்கள் மேலே ட்ரம் பண்ணிக்கலாங்க. இதில் இந்த டோரில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய ஜாமான் எல்லாமே மேலே ட்ரம் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. இதில் என்ன ஒரு பாயிண்ட்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு வாட்டர் ப்ரூஃபுங்க. நம்ம எவ்வளோ வேணாலும் தண்ணி பட்டாலும் அந்த கிச்சனில் வந்து எந்த ப்ராப்ளம் இருக்காது. நம்ம இந்த சேனல் முதல் கொண்டு எல்லாம் யூஸ் பண்ணுறது எல்லாமே எக்கோ பிராண்டுங்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல்லு உங்களுக்கு தண்ணி எவ்வளோ பட்டாலும் இதில் எந்த ப்ராப்ளம் இருக்காது. நம்ம 20 வருஷம் அந்த பிராண்டுக்கு வந்து வாரண்டியோடய நம்ம பண்ணி கொடுத்துருப்போம். எந்த ஒரு இஷ்யூ இருந்தாலும் நம்ம ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். அதாவது இந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் இந்த மாடல் அவங்க கேட்ட மாதிரி கஸ்டமரோட சஜஷன் கேட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் இதில் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே போல் இந்த மாடலர் கிச்சன் மட்டும்தாங்கிறது இல்லைங்க, அவங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி இதில் யூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எந்த மாதிரி கன்வீட்டாக இருக்குமோ, எந்த மாதிரி ஈஸியாக அவங்க எடுக்கிறது வைக்கிறது பிடிக்கிறது எல்லாத்துக்கும் எந்த மாதிரி ஈஸியாக இருக்குன்ற மாதிரி நம்ம ஒவ்வொன்றைத்தையும் அவங்க கஸ்டமர்கிட்டேருந்து கேட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருக்கோம். நாங்கள் மாடலர் கிச்சன்னா இந்த மாதிரி தான் வருங்கிறதுக்கு இல்லைங்க, உங்களுக்கு டேண்டம் பாக்ஸ் முதல் கொண்டு இன்னும் காஸ்ட்லியாகவும் பண்ணலாம், இன்னும் குறைவாகவும் பண்ணலாங்க. நம்ம கிச்சனுக்கு பொறுத்து எந்த மாதிரி மாடல் நம்ம மாற்றி பண்ண முடியுங்கிறத பொறுத்து நம்ம கிச்சனோட மாடலை பொறுத்து தான் நம்ம பண்ண முடியுங்க. அதே போல் கஸ்டமரோட சஜஷன் கேட்டு அவங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறத கேட்டு தான் நம்ம மெயினாக பண்ணித்தராங்க. இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 10க்கு 16 பெட்ரூமுங்க. மேலே வந்து ஃபுல்லாக உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெயிட் லாப்ட் மட்டும்தான் இருக்குங்க, இந்த சைடில் லாப்டே இல்லைங்க. ஆக்சுவலாக வந்து இந்த லாப்ட் வந்து நம்மளே கொடுத்து இந்த லாப்ட் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு டிசைன் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். அது போக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி மாற்றத்துக்காக உங்களுக்கு இந்த இடத்துல கவர் பண்ணி நாங்கள் ஏசி பாயிண்ட் மாட்டுறதுக்காக ஏசியே மாட்டலாங்க, அந்த அளவுக்கு வந்து நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 வார்ட்ரூப் பண்ணியிருக்கோம். இதில் எல்லாமே ஃபுல்லாக செல்ஃப் தாங்க, ட்ரெஸ் வந்து மடித்து வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அதில் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோஸ் தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏங்கர் போர்ஷன் ஒன்று கொடுத்துருக்கோம். சப்போஸ் நீங்கள் ஏங்கர் போர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த செல்ஃபை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாங்க, நீங்கள் எடுத்து வந்து வச்சுக்கலாம். இல்லை ஏங்கர் போர்ஷன் எனக்கு வேண்டாம் நாங்கள் மடித்து தான் வைப்போம் அப்படின்னா நீங்கள் இந்த செல்ஃபை வந்து வச்சு மறுபடியும் ரேக்காக யூஸ் பண்ணிக்கலாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ட்ரா மாதிரி லாக்கர் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ட்ரா எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் க்ளோஸ் தாங்க. கீழே வந்து செல்ஃபாக பண்ணி கொடுத்துருக்கோங்க. அதே போல் இங்கே பேஸ் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்காக இடம் இல்லைங்கிறதுக்காக நாங்கள் இதிலே வந்து மிரர் கொடுத்து இங்கே வந்து உங்களுக்கு அந்த ட்ரா மாதிரி பண்ணிட்டோங்க. இந்த இடத்துல வந்து ட்ரா மாதிரி பண்ணியிருக்கோம். ஏன்னா ட்ரெஸ்ஸிங்கோட திங்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் ஸ்டோரேஜ் பண்ணி நீங்கள் ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கலாம். சைடில் எல்லாமே உங்களுக்கு பேனல் ஷீட்டில் கவர் பண்ணி உங்களுக்கு ஒரு ஃபுல் வியூவே கவர் ஆன மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூம்லேயும். அதே போல் இங்கே ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் ஒன்று பண்ணியிருக்கோங்க. கம்ப்யூட்டர் டேபிள் பார்த்திங்கன்னா இது கீபேட் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். பக்கத்தில் இந்த ஒரு ட்ரா மாதிரி ப்ளஸ் வந்து இந்த ஃபைல் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு இல்லை சிவையோ இந்த மாதிரி வைக்கிற மாதிரி இங்கே இந்த டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம்.
இங்கே இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்து ஒர்க் பண்ணுற அளவுக்கு நம்ம இந்த டேபிளை ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம கபோர்ட்லேயே பார்த்தீங்கன்னா எஸ்பிசிலே இந்த உட்காந்து நம்ம இங்கே சிஸ்டம் ஒர்க் பண்ணுற அளவுக்கு நம்ம இங்கே ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே. தண்ணி இதில் வாட்டர் ப்ரூஃப் தண்ணி எவ்வளோ ஊற்றி கழுவுனாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. கரையான் பிரச்சனையோ ஃபயர் பிரச்சனையோ இந்த மாதிரி ஆப்ஷன் எதுவுமே இதில் இருக்காது. இன்னும் 2 பேர் கூட உட்காரலாங்க, அந்த அளவுக்கு உங்களுக்கு வெயிட் இதில் வந்து தாங்கும். ஒரு நம்ம இன்னொரு சின்ன பெட்ரூம் பண்ணியிருக்கோம். மாஸ்டர் பெட்ரூம்க்கு அடுத்து 2 செகண்ட் பெட்ரூம் பண்ணியிருக்கோம். இதில் என்ன பண்ணியிருக்கோன்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் செல்ஃப் வர்ற மாதிரி ஒரு சிங்கிள் வார்ட்ரோப் ஒன்றுங்க. அதே போல் இந்த டபுள் ரேக் வர்ற மாதிரி ஒரு வார்ட்ரோப் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த பெட்ரூமில் பார்த்த சேமாக தான் இதுங்க, அதே மெத்தடுங்க. இந்த ட்ரா டைப்பு ப்ளஸ் ஹேங்கர் பொசிஷனு இந்த மாதிரி வர்ற மாதிரி உங்களுக்கு இது எல்லாமே டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கோங்க. இந்த இடத்துல இடம் இருக்குங்கிறதுக்காக உங்களுக்கு தனியாக ஒரு ட்ரெஸ்ஸிங்கே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வந்து உள்ள திங்ஸ் வைக்கிற மாதிரி ஓப்பன் ரேக் கொடுத்து இதில் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே இந்த ட்ரா டைப்பில் வந்து இது பண்ணியிருக்கோங்க. இந்த டேபிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உட்காந்து இங்கே ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாடலில் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் உட்காந்து இந்த இடத்துல ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு நம்ம இதை வேறு பக்கம் நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். லாப்ட்டு மேலே வந்து லாப்ட்டு உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் எஸ்பிசிங்க. உங்களுக்கு சேம் ரியல் கலர் பார்த்தீங்கன்னா வுட்டில் மரத்தில் பண்ணால் எந்த ஃபீல் இருக்குமோ நீங்கள் டோட்டலாக அந்த ஃபீல் அப்படியே இருக்குங்க. இதில் இங்கே பூஜை ரூம் ஒன்று பண்ணியிருக்கோங்க. இந்த பூஜை ரூமில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்லாப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம கீழே மட்டும் அவங்களுக்கு கஸ்டமர் கேட்டு தகுந்த மாதிரி நம்ம கீழே மட்டும் கவர் பண்ணி எப்படி எந்த மாடலில் பண்ணோமோ நாங்கள் அதை பண்ணி கொடுத்துருக்கோம். அதை பார்க்கலாம் வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம செல்ஃப் எதுவும் கொடுக்கலைங்க. இந்த சிங்கிள் டோரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஹைட்டான குத்து விளக்கு இந்த மாதிரி திங்ஸ் வைக்கிறதுக்காக உங்களுக்கு இதில் மட்டும் உங்களுக்கு ரேக் கொடுக்காமல் நாங்கள் இதில் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடையில ஒரு செல்ஃப் கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம குத்து விளக்குறதுக்கு அந்த பேஸ் போதும். இதில் நீங்கள் திங்ஸ் வந்து நீங்கள் அதிகமாக ஸ்டோரேஜ் பண்ணணுன்றதுக்காக நம்ம இடையில ஒரு ரேக் கொடுத்து இதில் பண்ணியிருக்கோம். அதே போல் இந்த வீட்டில் நம்ம என்னென்ன இன்டீரியர் பண்ணியிருக்கோம் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க. ஒரு கிச்சனு, ஒரு டைனிங் ஹாலு, ஒரு டிவி ஷோகேஸு, ஒரு 2 பெட்ரூம்பு, பூஜை ரூம்பு, வெளியே வந்து சூரேக் அந்த மாதிரி எல்லாமே நிறையா பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீட்டுக்கு தேவையானது எல்லாமே இப்போ இன்டீரியர் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வுட்டில் பண்ணிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 லட்ச ரூபா செலவாகுதுன்னா இதில் வந்து ஒரு 6 to 7 சம்திங் இல்லை ஒரு 8 லட்ச ரூபாய்க்குள்ளே நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வீட்டுக்குங்க. நீங்கள் இதுவே வந்து வுட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 to 12 சம்திங்கில் இருக்கும். உங்களுக்கு எஸ்பிசியில் பண்ணோம்னா இந்த பட்ஜெட் இருக்கும். இதுவே யூபிவிசிக்கு வந்தோம்னா இன்னுமே உங்களுக்கு ரேட் வைஸ் குறைய தான் செய்யுங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எல்லாமே இந்த வீட்டுக்கு 2 பெட்ரூம்பு, ஹாலு, கிச்சனு எல்லாமே டோட்டலாக இந்த வீட்டுக்கு தேவையானது எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போது இந்த வீட்டு அளவுக்கு குறைஞ்சபட்சம் பண்ணோம்னா ஒரு 5 லட்ச ரூபா பட்ஜெட்டில் நம்ம நார்மலான ஒரு இன்டீரியரை நம்ம பண்ணி கொடுக்கலாங்க. வுட்டு அதாவது இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வுட்டில் கபோர்டு ஒர்க் பண்ணால் எந்த மாதிரி லுக் வைஸ் இருக்குமோ அதே சேம் இதில் அப்படியே வந்துருக்குங்க. உங்களுக்கு அந்த டோட்டலாக நீங்கள் அந்த மரத்தில் பண்ணால் எந்த ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் அப்படியே இருக்கும். உங்களுக்கு வுட்டை விட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30% உங்களுக்கு காஸ்ட் வைஸ் வந்து கண்டிப்பாக குறையதான் செய்யுது. இதுக்கும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கரையான் பிரச்சனை இருக்காது, வாட்டர் ப்ரூஃப் பிரச்சனை இருக்காதுங்க, ஃபயர் பிரச்சனை எந்த ஆப்ஷனும் இதில் இருக்காதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லுக்கு உங்களுக்கு எந்த ஒரு தண்ணி படுறதுனால வந்து நமக்கு உளுத்து போயிருமோ, ப்ளைவுட் மாதிரி மைக்கோ பேந்துட்டு வர்றதோ இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இதில் எந்த இது இருக்காது. உங்கள் வீட்டுக்கோ நீங்கள் குடியிருக்கிற வீடாக இருந்தாலும் இல்லை சப்போஸ் வந்து நம்ம புது வீடாக இருந்தாலும் பெஸ்ட்டான இன்டீரியர் வேணால் எஸ்எம்பி இன்டீரியர்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஜாம்சன் பிராண்டில் எஸ்பிசியில் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு புது வீடாக இருந்தாலும் பழைய வீடாக இருந்தாலும் நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த எஸ்பிசி உங்களுக்கு இன்டீரியர் வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா எஸ்எம்பி இன்டீரியர்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.